செக்டார் 36 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ்லேயே இருக்கு. 2006 நடைபெற்ற நொய்டா கொலை வழக்க பற்றின கதை தான். ஒரு உண்மை சம்பவம், அதில் கொஞ்சம் கற்பனையை கலந்து எப்படி சுவாரஸ்யமாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு எக்ஸலண்ட் படைப்புன்னு தான் சொல்லணும். இந்த கதையை என்னன்னா பல டைமென்ஷன்ல சொல்லலாம். ஆனால் இவங்க என்னன்னா டிஃப்ரெண்ட் ரூட்ல சொல்லியிருப்பாங்க. நல்ல திருப்தியா ஒரு நம்ம பார்வையாளர்கள் பார்க்கறதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நீட்டா கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே இந்த படத்தை இயக்குனரை பாராட்டணும். படத்துல நடிச்ச விக்ராந்தும் சரி, தீபக்கும் சரி, ஆகாஷ் சரி, இவங்க 3 பேருடைய நடிப்பு எக்ஸலண்டா இருக்கும். ஹீரோ விக்ராந்த் மாசி பாத்தீங்கன்னா சூப்பரா நடிச்சிருப்பாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் வரும். அவர் கொலை எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அப்படி ஒரு அறியாமை பையனா எப்படி சொல்றான் அப்படின்ற விஷயத்த ரொம்ப நேச்சுரலா யதார்த்தமா பண்ணியிருப்பாரு. அவருடைய பல படங்கள் வெப் சீரிஸ்ல கூட சூப்பரா அவருடைய ஆக்டிங் இருக்கும். இதுல ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸலண்ட் நடிகரா மற்ற படத்துல பார்த்ததை விட இதுல என்னன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அவருடைய நடிப்பு. கொலைகாரரா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுவன் தன் மாமாவால பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு கட்டத்துல கோபம் தலைக்கேறி அவருடைய மாமாவே வெட்டி கொன்றான். ஒரு தொழிலதிபர் பல்பீர் அவர் கூட வீட்டு வேலை செய்யறான். அவர் கூட இருந்து அவருக்கு தேவையான இல்லீகல் விஷயங்களை செஞ்சுட்டு இவன் எப்படி சில கொலைகள் செய்யறான் அப்படின்றதுதான் கதை. ஒரு உண்மை சம்பவம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற விஷயம் இருக்கும். இதுல சில மசாலா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுக்கப்பட்ட விதம் தான் சூப்பர். அதாவது ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி, இவங்க 2 பேர்த்துக்குள்ள இல்லீகல் விஷயங்கள் நடக்குது. இது எப்படி ஒரு காலகட்டத்தில் போலீஸ்க்கு தெரிய வருது, பின்னாடி கேஸ் ஆகுது. முதலாளி பணம் கொடுத்து எப்படி தொழிலாளியை தான் அவன் தான் முழு காரணம் அப்படின்னு சொல்லி அவனை லாக் பண்ணிட்டு இவர் எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இந்த படத்துடைய கதை இருக்கு. போலீஸ் அதிகாரி, அதாவது இந்த படத்துல ஹீரோ சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஈக்குவலா போலீஸ் அதிகாரி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அதாவது அவர் என்னன்னா ஒரு குற்றவாளி போலீஸ், அதாவது நேர்மையற்ற போலீஸ்னு வச்சுக்கோங்களேன். இவர் எப்படின்னா, சார் குழந்தைய காணாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவர்கிட்ட அசால்ட்டா டீல் பண்ணுவார். அப்படியா சார், ரைட், இப்போ கிடைச்சிருவாங்க, இல்லை அவங்களே ஓடி போயிருப்பாங்க அப்படின்ட்டு அசால்ட்டா சொல்லியிருப்பாரு. பிளஸ் லஞ்சம் வாங்குறவர். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அவருடைய குழந்தைய கடத்தப்பட்டிருக்கும். அந்த கடத்தப்படுற அந்த ஃபைல் எஸ்கேப் ஆகிற டைம்ல இவர் பார்த்து என்னன்னா அந்த வில்லனை துரத்துவார். ஸோ வில்லனை துரத்த அவன் குழந்தைய கீழே போட்டுட்டு எஸ்கேப் ஆவான். துரத்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு தெரியும் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு தெரியும். ஸோ இது ஒரு ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளை கொஞ்சம் கொஞ்சமா அவரே எப்படி ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா மாறுவாரு அப்படின்ற விஷயம் தான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமா டீட்டெயிலா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த இதுல என்னன்னா, ஒரு பெண் காணாம போறா. இந்த பெண் காணாம போறதுக்கு இந்த பெண்ணுக்கு கூட போன சைக்கிள் ரிக்ஷா. ஸோ இவருடைய ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா தான் இருக்கும். ஆனா கரெக்டா இருக்கும். அவுட்லைன் கரெக்டா சொன்னாலும் கரெக்டா பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து என்னன்னா, அந்த முதலாளிக்கு சில பேக்ரவுண்ட் இருக்கும், வேலையாட்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும். இந்த படத்துல ஓப்பனிங் சீன்லயே பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை வெட்டுறது தான் கதை. ஒரு பெண்ணை வெட்டுறது தான் விஷயம். ஆனா அந்த பெண்ணை பத்தி அடுத்த செகண்ட்லயே கதையோட முடிச்சு அவிழ்ப்பாங்க. அது என்னன்னா ஸ்கிரிப்ட்ல சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளேவும் நல்லாவே இதில் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா, நம்ம படம் பார்க்குறப்ப அடுத்து 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 என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆடியன்ஸை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் இதில் நிறைய இருக்கு. இந்த படத்துல இந்த கோன் பண்ணை குரோர்பதி இருக்குல்ல, அதை உள்ள சேர்த்திருப்பாங்க நீட்டா. அது அமிதாப் பச்சன் இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் நீட்டா வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நல்லா நீட்டா இருக்கும், நம்பி பார்க்கலாம்.
அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை எப்படி வந்து கற்பனை கலந்து கொடுக்கலாம் அப்படின்ற விஷயம். இதுல வந்து ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ் அதிகாரி வந்து சாவார். அந்த வில்லனுடைய இடத்துக்கு போய் அவங்க ஊர்ல வந்து என்னன்னா கேசட் வாங்கிடுவார். அந்த கேசட்டை வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து எல்லாம் கேட்டுட்டு வந்து திரும்பி வர்றப்ப வந்து பஸ் எதுவுமே வராது. ஸோ இன்னொரு வில்லன் குரூப் வரும், கார்ல வரும், இவனை தேடிட்டு. அந்த சீன்லாம் வந்து செம சூப்பராக இருக்கும். இதுல வந்து என்னன்னா எதிர்பாராத ட்விஸ்டும் இருக்கும். உண்மை சம்பவத்தை எப்படி கற்பனை கலந்து ஆடியன்ஸை ஈர்க்கக்கூடிய வகையில கொடுக்கணுமோ அதை இதை கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கு, நம்பி பாருங்க.